Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, இது வந்து மார்னிங் அப்டேட். எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஒரு சில கமெண்ட்ஸ் அங்கே என்ன வந்ததுன்னா, சார் நீங்கள் லைக்ஸ்லாம் எதுவும் கேட்காதீங்க, அவங்களே எவ்வளோ லைக்ஸ் போடுறாங்க பார்க்கலாம், ஏன் நீங்கள் ஏன் லைக்ஸ் கேட்குறீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே லைக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்தது. சரி, நான் அதனால் லாஸ்ட் மார்னிங் அப்டேட்டில் வந்து லைக்ஸ் எதுவும் கேட்கல. பார்த்தீங்கன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து 200 லைக்ஸ் அபோவ் இருந்தது. ஆக்சுவலாக ரெகுலராக வந்தது 150 அபோவ் லைக்ஸ் வந்துருந்தது. லாஸ்ட் மார்னிங் அப்டேட் பார்த்திங்கன்னா வெறும் 65-70 உள்ளவே லைக்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதாவது அவங்க லைக் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்ல வரல, லைக் பண்ண மறந்துடுறாங்க. சிம்பிள், அவ்வளோதான். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறாங்க, லைக் பண்ண மறந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதன காரணத்தினால்தான் நான் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ கூட பாருங்கள், ஒரு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் லைக் பண்ண மறந்துடுவாங்க, லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்க்கலாம். நம்ம வாங்க வீடியோக்கு போகலாம். நேற்றுடைய என்னென்ன உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தனோ அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இன்னமும் நடக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து புதுசாக ஒன்றும் ட்ரா பண்ணி எக்ஸ்ட்ரா நான் வந்து மாடிஃபிகேஷன்லாம் ஒன்றும் பண்ணல. நம்ம நேற்று என்ன லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்தனோ அதே லெவல்ஸ் தான் இன்னமும் கண்டினியூ ஆகுது. இதை நம்ம கண்டினியூ அப்படியே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குளோபல் இண்டெக்ஸ் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இருங்க, யூஎஸ் மார்க்கெட் 83 பாயிண்ட் மைனஸ், யூரோப்பியன் மார்க்கெட் 49 ப்ளஸ். அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாட் மாதிரி தான் ஒரு ரிவ்யூ தெரியுது. ஏஷியன் மார்க்கெட் வந்து லைட்டாக பாசிட்டிவ் இருக்குது. ஓகே, நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நம்ம கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 19 புள்ளிகள் வந்து மைனஸில் இருக்குது. ஓகே, நம்ம நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு டெலிகிராம் சேனல், நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலும் சரி, ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் சரி, ரெண்டும் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஏரியா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து அந்த இடத்துலேருந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுன்னு நீங்களே பார்க்கலாம். ப்ரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது இருக்கு இல்லைங்களா? ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எடுத்தாலும் திரும்ப அகைன் ட்ரை பண்ணியிருக்கு பாருங்கள். ப்ரைஸ் அகைன் கீழே வந்தது, திரும்ப ஒன்று இன்னொரு டைம் மேலே போச்சு, அகைன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லெவலில் வந்து கட் ஆகிடுச்சு. இது இந்த ப்ரீவியஸ் லோவை கட் ஆகிடுச்சு. கட் ஆகிட்டு கீழே வருது. இது ஃபைனல் க்ளோசிங் வந்து கீழே தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது இந்த ஏரியா வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதாவது 15,700 15,700 வந்து இப்போது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். எந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சோ அந்த லெவல் ரிட்டர்ன் வரச்சல வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 15,700 வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸ் ஒருவேளை உங்களுக்கு 15,700 ரேஞ்சுக்கு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் எடுத்துல ஆச்சுன்னா நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணலாம். அந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு கீழே ஸ்டாப் லாஸ் போடணும், மேலே பை அண்ட் செல் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் சம்வேர் இங்கேயே உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது, இதுக்கு கீழே ரியாக்ட் ஆகுது இங்கே அப்படின்னா இங்கே நீங்கள் செல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். இதுக்கு பிலோ வந்து செல் அண்ட் பைக்கான வியூ எதிர்பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்போ ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஏரியா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் ப்ரைஸ் இங்கேருந்து மூவ் ஆன உடனே இங்கேருந்து லோயர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ப்ரைஸ் இங்கே இது வந்து இந்த டிஸ்டன்ஸாக உங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸ்பேஸு. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸில் நீங்கள் செல் அண்ட் பைக்கான ஒரு வியூ எதிர்பார்க்கலாம். நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பாட்டம் வாட்டங்க சப்போர்ட் எடுக்கிட்டு வருங்க. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தால் மட்டுமே இங்கேருந்து பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம். அதுவெல்லாம் பை அண்ட் சேல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராங் பை அண்ட் சேல், அது நல்லா ஒரு பாசிட்டிவான பை அண்ட் சேல் பண்ணணும் அப்படின்னா 15,900 அப்போ நீங்கள் ஃபைன் பண்ணலாம். 15,900 மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து பை அண்ட் சேலுக்கான வியூ பண்ணலாம். பிரேக் அவுட் கொடுத்த உடனே பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் புல் பேக்கில், அதுக்கப்புறம் நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வியூ பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50 சார்ட் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இது கண்டினியூஷன், அது ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடலாம் ஒன்றும் சொல்ல வரல.
ஜஸ்ட்டு 15,700க்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, 15,900க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் இன்றைக்கி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் வாங்க. இப்போ பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் எங்கே 33,700க்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஏன்னா நம்ம கேப் அப் இந்த 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 பிரேக் அவுட்டில் யாரும் நம்மளால் பை பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா? இந்த கேப் அப்பில் யாராலும் பை பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா கேப் அப் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டை சப்போஸ் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறோன்னா நம்ம இந்த சம்மர் இங்கே பார்த்துருப்போம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு தான் அங்கேருந்து ரிட்டர்ன் வருது. உங்களுக்கு இன்சைட் பார் கேனில் உங்களுக்கு இருந்துச்சு பாருங்கள், நேற்று உங்களுக்கு அதுவும் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வெபினாரில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எப்படி சூட்டபிள் ஆகுதோ பண்ணுங்கள். டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை வெபினாரில் ஜாயின் பண்ணியாவது ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். அதாவது லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லெவல் கட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு இன்சைட் பார் கேனலுக்கு நீங்கள் பார்த்து நீ பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 1:1 நீங்கள் இங்கேயே கூட புக் பண்ணியிருக்கலாம் ப்ராஃபிட்டை 1:1 அப்படின்னா கூட. இது வந்து சப்போர்ட் லெவல் இருந்துங்க. ஓகேங்களா? 33,700 சப்போர்ட் இருக்குது. சரி, இந்த ஏரியாவில் நாம் என்ன சார் பேங்க் நிஃப்டியில் பண்ணலாம் அப்படிங்க கேட்டிங்கன்னா, வெயிட். அதாவது நம்ம இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரேஞ்ச் வருது. ஸோ இந்த லெவல் கட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பை அண்ட் செல்லுக்கான வியூ எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த லெவல் சப்போர்ட் 33,000 சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ ப்ரீவியஸ் லோ எங்கோ அந்த லோ ஸ்டாப் லாஸ் போட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வியூ இருக்கலாம். ஒருவேளை 33,700 பிரேக் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா இதுக்கு கீழே வந்து நீங்கள் சேல் அண்ட் பைக்கான ஒரு வியூ எதிர்பார்க்கலாம். 33,600 அந்த ரேஞ்செலாம் வந்து நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூவை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் நிறைய, அப்புறம் 33,400 அந்த லெவல்லாம் வந்து இப்போ திரும்ப நெக்ஸ்ட் சப்போர்ட் அங்கே தான் இருக்குது. அதுவரை நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூவை எதிர்பார்க்கலாம். நீங்கள் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நல்லா கவனிங்க. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது. எல்லாம் பேக் டு பேக் நிறைய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். எப்போது 33,700க்கு கீழே ஒரு சின்னதாக மைல்டாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆனால் பையிங்கான வியூ எதிர்பார்க்கணுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகணும். 33,850 அபோவ் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா பையிங்கான ஒரு வியூ எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த சப்போர்ட் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ இங்கேருந்து கேப் அப் ஆச்சு, கேப் அப் வந்து ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு, ரீடெஸ்ட்மெண்ட் அகைன் உங்களுக்கு புல் பேக் கொடுத்துச்சுன்னா திரும்ப பை அண்ட் சேலுக்கான வியூ எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் ஆகும் கண்டினியூ ஆகிடு. இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 34,400 வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல். லைவ் மார்க்கெட்டில் என்னோடய அப்டேட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குது, இந்த மாதிரி இங்கே சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு உங்களுக்கு மார்னிங்கில் சொல்லிட்டேன். உங்களுக்கு ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ட் பார்த்துருவீங்க. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் இன்சைட் பார் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மினிட் டைம் ஃப்ரேமில் இன்சைட் பார் கேண்டில் போட்டுருக்கும் பாருங்கள். இன்சைட் பார் 9:37 9 மணி 37 நிமிஷத்துக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருங்க. எப்போது 3வது கேண்டிலுக்கு அதுக்கு ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ 1:1 கூட வந்திருக்கு, 1:1 மேலே வந்திருக்கு. அதுக்கு ப்ரைஸ் வந்து கீழே வந்து பார்த்துட்டே இருக்கலாம். கீழே அப்போ சப்போர்ட் ஜோனும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், எங்கே சப்போர்ட் ஜோன் வருது அப்படின்னு. அப்புறம் க்ரூட் ஆயில் ஈவினிங் டைமில் ஒரு க்ரூட் ஆயில் வந்து அப் மூவ்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எவ்வளோ மூவ் கொடுத்துருக்குனீங்களா பார்க்கலாம் வந்து மூவிங். ஓகே, இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியாதனால, ஆனால் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்த்துக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வரவங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் வெபினாரில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த டவுட்ஸ் அது ஏன் அந்த பக்கம் பை எடுத்தீங்க, ஏன் அந்த பக்கம் சேல் எடுத்தீங்கன்ற டவுட் வந்து கிளியர் செய்யப்படும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் சொல்ல வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் 200 லைக்ஸ் அபோவ் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.